நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ அன்பு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ தேவ கோபமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே நாம் தேவ அன்பை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? குமாரன் மரித்தார். ஏன் மரித்தார்? எதுக்கு அவர் சாகணும்? ஏன்னா அது தேவ கோபத்தை காண்பிக்கிறது. ரெண்டையும் நம்ம பார்க்கவும் விட்டுறோம். அடிப்படை சத்தியத்தை குழப்பும் திருப்பூர் சாலமோன். இந்த தமிழாணியை பார்த்த உடனே ஒருவேளை சாலமோன் சகோதரர் ஏதாவது தவறாக உபதேசம் பண்ணிட்டாரோ அப்படின்னு போய் நான் அந்த வீடியோவை முழுசா கேட்டேன். ரொம்ப நேரம் ஜவ்வா பேசியிருந்தாரு. அது அவருடைய பேர் எனக்கு சரியாகவும் தெரியல. ஏதோ குமார்னு வரும்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு குமார் ஆக மொத்தத்துல, சரிங்களா? அந்த குமார் சகோதரர் ஜவ்வா இழுத்து ஏதோ திருப்பூர் சாலமோன் தவறு பண்ணிட்டாரு போதனையில, அடிப்படை சத்தியத்தையே குழப்பி விட்டார், தனக்கு ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சத்திய வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை போல வள கொலன்னு அந்த வீடியோவை எடுத்து பேசி வச்சிருந்தார். சரி, அப்படி அதுல என்னதான் இருக்குது? ஒருவேளை அது எதுவும் தப்பாக பிரசங்கித்து விட்டாரா அப்படின்னு நினைச்ச அந்த வீடியோவை கேட்டா அப்பதான் தெரிஞ்சு நம்ம தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் இருக்காரு பாத்தீங்களா, இன்னொரு ரூபம் எடுத்து வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோனுடைய ஒட்டுமொத்த போதனையிலுமே நான் லெனினுடைய சிந்தனையை தான் நான் கவனிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நல்லா கவனிங்க, அவர் முழுக்க முழுக்க போதிக்கிறது என்ன? லெனினுடைய அந்த உபதேசம் என்னதாக இருந்துச்சு? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டானா அவன் ரட்சிப்பு இழக்க மாட்டான். அவன் என்ன பாவம் செஞ்சாலும் கடவுள் அவன் மேல் அன்பாகத்தான் இருக்கிறார், அவனை குறித்து துக்கப்படவெல்லாம் மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் கடைசி வரைக்கும் போதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப பின்வாங்கி போனதாக நம்மள குறிச்சதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அதே அடிப்படையில தான் இவரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு திருப்பூர் சாலமோன் போட்டிருந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த நீதியை குறித்தும் அன்பை குறித்தும் சாலமோன் சகோதரர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. நிபந்தனையற்ற விதத்திலே தேவன் அன்பு கூறுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ பதிவு அமைந்திருந்தது. உடனே அதை தூக்கிட்டு வந்து சுவிசேஷம் என்றாலே நிபந்தனை இல்லாத அன்புதான், அது எப்படி நிபந்தனையோடு கூட அன்பு நீங்க சொல்ல போச்சு? அப்ப நீங்க சுவிசேஷையே குழப்புறீங்க, அடிப்படை சத்தியத்தை நீங்க குழப்புறீங்க, ஆச்சு பூச்சுன்னு. நல்லா கவனிங்க, ஒரு மனிதர் சொல்லுகிற அந்த சொல் என்ன கருத்துக்காக, எதை மையப்படுத்தி, எதற்காக அதை பேசுறாருங்கிறத கவனிக்கணும். முதலாவது கவனிக்கலைன்னா அதை தப்பாக தான் பார்க்க நேரிடும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உபதேசித்த பல உபதேசத்தை கூட அன்றைக்கு இருந்த பதிசெயர், சதுசெயர், வேத பாரகர்லாம் தப்பாக எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய ஆழம் அவர்களுக்கு புரியல. இந்த சகோதரருக்கும் சாலமோன் சகோதரர் சொன்ன அந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு இல்லை. அவர் சொல்லக்கூடிய அந்த ஆழமான சத்தியத்தினுடைய தன்மை அவருக்கு புரியாததுனால உடனே அவரை குற்றப்படுத்த வந்துட்டார், வீடியோ போடுறதுக்கு வந்துட்டார். ஸோ இது ஒரு தவறான செயல். நல்லா கவனிங்க, முழுக்க முழுக்க சாலமோன் சகோதரர் அந்த வீடியோவில் என்ன காட்டியிருப்பார்னா, கடவுளுடைய அன்பு சிலர் நிபந்தனையற்ற அன்பு என்பதாக போதித்து பாவத்தை குறித்து பேச மாட்டேங்கிறாங்க சபையில. கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார் என்று பேசி அந்த இறைவன் எப்படி கண்டிக்கிறார், தண்டிக்கிறார், அவர் எப்படி நீதி செலுத்துகிறார், நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்கிற சத்தியத்தை இன்னைக்கு மட்டுப்படுத்தி, அல்லது பல சபைகள் அது இல்லாமலே இன்றைக்கு போய்விட்டது அப்படிங்கிற கருத்தை சொல்லுகிறார். ஏன்னா அப்படிப்பட்ட சபைகள்ல இன்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை போதிக்காத சபைகள் பூரா கெட்டு சீரழிஞ்சு கிடைக்குது. நிறைய செழிப்பு உபதேசியார்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போதனையே இதுதான், தேவனுடைய மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை போதித்து எந்த பாவத்தினுடைய உணர்வும் இல்லாதபடி ரட்சிக்கப்பட்டோன்னு போர்வையில எல்லா தப்பையும் செஞ்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி நேரடியாக போதிக்கிற கூட்டம் இன்னைக்கு பெருக்கெடுத்து விட்டது. இதெல்லாம் சுட்டி காட்டி சூப்பரா சாலமோன் சகோதரர் அதை விளக்கியிருப்பார். என்ன விளக்கியிருப்பாரு? கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பெல்லாம் இல்லப்பா, கடவுளுடைய அன்பை மட்டும் போதிக்கிற நாம் சிலுவையில நடந்த முழுமையை இன்னைக்கு போதிக்க தவறிவிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கடவுள் நம் மீது அன்பு செலுத்துவது எவ்வளவு உண்மையோ கடவுள் நம் மீது நியாய தீர்ப்பு செலுத்தினதும் உண்மை அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். நம் மீது தேவன் நியாய தீர்ப்பையும் செலுத்துகிறார், செலுத்தி விட்டார் என்பதை அவர் போதிக்கிறார். எப்படி செலுத்தினாரு? அவர் ஒருவர் மரித்திருக்க நாம் எல்லோரும் மரித்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அந்த ஒருவர்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப சிலுவையில ஆண்டவருடைய அந்த அன்பு
தெரியுது உண்மை, அதே சமயத்துல சிலுவையில தேவனுடைய நியாய தீர்ப்பும் தெரியுது அப்படிங்கிறத அவர் போதிக்கிறார். சாலமோன் இதுதான் முழுமையான சத்தியம். சுவிசேஷத்தினுடைய முழுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் அன்பாக இருக்கிறார், அதே சமயத்துல இறைவன் நியாய தீர்ப்பையும் செய்கிறார் என்கிற அந்த முழுமை சத்தியம் தான் சிலுவையில வெளிப்படுவது. நம்ம எல்லார் மீதும் கடவுள் அன்பு செலுத்துகிறார். நம்ம எல்லார் மேலும் வச்ச அன்பினாலதான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தார். நம்ம எல்லாரையும் கைப்பிடிக்கும்படி சிலுவையிலே கிறிஸ்துவனுடைய கரத்தை விட்டு பிதா பிரிந்தார். அதனாலதான் கிறிஸ்து சிலுவையிலிருந்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்க்கிறார். அவர் காரி துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல மாறினது, அந்த கேடு அடைந்தார், சிலுவையிலே கைவிடப்பட்டவராய் அவர் தொங்கினார், நமக்காக அவர் மாண்டார், மரித்தார் என்று வேதம் சொல்லுது. அப்ப கடவுளுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. எதற்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரிக்கிறார்? அந்த மரணத்தின் மூலியமாக என்ன இருக்கிறது? நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்துல பல வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அவர் மரித்தது எதனாலனா ஏன் இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். எப்பெல்லாம் நீங்க சிலுவையை பாக்குறீங்களோ, எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகளை பாக்குறீங்களோ, அப்ப எல்லாம் நான் அந்த பாடப்பட வேண்டியது, நான் அந்த அவமானத்தை அடைய வேண்டியது, நான் சாக வேண்டியது, ஏன் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அப்ப நாம் எல்லோரும் நியாயந்தீர்க்கப்பட்டோம். எங்கே நியாயந்தீர்க்கப்பட்டோம்? சிலுவையிலே. இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன் மேலே போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டு நம்முடைய எல்லா நியாய தீர்ப்பு தண்டனையும் அவர் ஏற்றார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய முழுமை. அப்ப சபைக்கு ஒரு சுவிசேஷத்தை, அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும்போது கடவுளுடைய அன்பை சொல்றோம். அந்த அன்பினுடைய முழுமை என்ன இருக்குன்னா கடவுளுடைய நியாய தீர்ப்பிலும் தான் இருக்கிறது என்பதுதான் சரியான சத்தியம். அதைத்தான் சாலமோன் சகோதரர் சொல்றாரு. அந்த வீடியோ முழுக்கவுமே அதை குறிச்சுதான் பேசியிருப்பாரு தெளிவா. ஆனா அதை எடுத்து கொண்டு வந்து பாருங்க நிபந்தனையற்ற அன்பு, கடவுளுடைய அன்பு, அதை ரொம்ப கொச்சையா கேலியா நகைச்சுவையை சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு. கடவுள் இலவசமா தான் பரிசை கொடுக்குறாருங்க. ஆனா பல பேர் இதை தப்பா சொல்லிட்டு விசுவாசிச்சதுனாலதான் ரட்சிக்கப்படுறேன்னு பேச வர்றாங்க. விசுவாசிப்பது என்பது இப்படி கையை நீட்டி வாங்குறதுங்க. நான் ஒரு இலவச பரிசை ஒரு நபர் கொடுக்கும்போது கையை நீட்டி வாங்குறத ஒரு பெரிய கிரியைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டு இது பண்றாரு. நல்லா கவனிங்க, இதை விட ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் இலவசமாக மீட்கப்பட்டோம். வேதம் சொல்லுது, வெள்ளியினாலும் பொல்லினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமா. நீங்களும் நானும் சும்மா மீட்கப்படல, விலையேற பெற்ற ரத்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தி தான் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படல, அதை காட்டிலும் விலை மதிக்க முடியாத கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் விலைக்கரையும் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார் தேவன். அப்ப விலைக்கரையும் இல்லாம நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். அப்ப நிபந்தனையற்ற அன்பு எப்படி இறைவனுடைய அன்புன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க, நீங்க பட வேண்டிய எல்லா தண்டனையும் இயேசு தன் குமாரன் மீது செலுத்தினார். அப்ப பிதாவாகிய தேவன், நல்லா கவனிங்க, சும்மா தூக்கி நமக்கு எதையுமே காண்பிக்கல, சும்மா தூக்கி நம்ம இடத்துல அன்பு செலுத்தல. அவர் நீதியை குமாரன் மீது செலுத்தி நம் மீது கிருபையை பொழிந்தார். அவருக்கு எல்லா நியாய தீர்ப்பையும் கொடுத்து விட்டு நமக்கு அன்பை காட்டினார். இங்க எங்க நிபந்தனை இல்லாத அன்பு? எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றேனே, இப்ப உங்களை இறைவன் நேசிக்கிறார். சரி, நேசிக்கிறப்பா, உன்னை ஏத்துக்கிறேன், பரலோகத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடைய வேண்டிய எல்லா தண்டனையும் இன்னொருவருக்கு மேல செலுத்தி அவரை நையோடு நொய்ய புடைச்சு அடிச்சு கொன்னு போடுறாரு. இது நிபந்தனையற்ற அன்புன்னு சொல்ல முடியுமா? ஐயா, நீங்களும் நானும் நிபந்தனையற்ற அன்புக்குள்ள வரல. உங்களுடைய எல்லா உபத்திரவத்தையும் பாடுகளையும் பாவத்தினால் வருகிற அந்த அகோரங்களையும் விளைவுகளையும் நீங்க செய்த எல்லா அயோக்கியத்தனத்தினுடைய தண்டனையும் இயேசு சுமந்தார். அதுதான் வேதம் சொல்லுது. அதுதான் முழுமையான சுவிசேஷம். இலவசமாக ஒன்றும் நமக்கு மீட்பு வரல, இலவசமாக ஒன்றும் தேவனுடைய அன்பு நம்மேல் வரல. நம்முடைய எல்லா தண்டனையும் இயேசு ஏற்றுக்கொண்டு பிதாவினுடைய அன்பு நமக்கு வந்துச்சு. இதுதான் வேதம் முழுசா போதிக்கும். அதை தாண்டி இன்னைக்கு திருச்சபைகள்ல அப்படி கிருபையாய் பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தையும் வேதம் போதிக்குது. இதை ஏன் போதிக்க தவறிட்டோம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாகவும் அந்த இடத்துல இருக்குது. சுவிசேஷத்தினுடைய மாண்பை குறித்து பேசுகிறார். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி திருச்சபைக்கு நியாய தீர்ப்பை பத்தி பேசணுங்கிறதையும் சாலமோன் சகோதரர் அங்க சொல்லி கொடுத்தார். இறுதியாக இந்த பகுதியில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சாலமோன் சகோதரர் பேசின அந்த சத்தியத்துல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா இறைவனுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா,
நாம் பெற வேண்டிய எல்லா நியாய தீர்ப்பையும் தம்முடைய குமாரன் மீது வைத்தார். அவர் அந்த கேடு அறுந்து தொங்கினார். அவர் அடைஞ்சு நமக்கு மன்னிப்பு வந்துச்சு, நமக்கு தேவனுடைய அன்பு கிடைச்சிச்சு. இதுதான் வேதத்தினுடைய முழுமையான சத்தியம், இதுதான் முழுமையான சுவிசேஷம். சும்மா ஒன்றும் நம் மீது பிதாவானவர் அன்பு கூறல அப்படிங்கிறது தான் வேதம் காட்டுது.